வணக்கம் நண்பர்களே, தன் தமிழ் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் எம் தனுஷ்குமார். ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் இந்த ரெண்டுமே நம்ம ஜஸ்ட் பை அண்ட் செல் பண்ணுறதுல மட்டும் இல்லை, அதை தாண்டி இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஓவர்வியூ, நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்ஸ், மூணாவது வந்து அக்கௌண்ட் டீடைல்ஸ். இப்போ இந்த 3மே என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஓவர்வியூ அப்படின்னு எடுத்தோம்னா, இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஓவராலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது இப்போ அதோட கரண்ட் வேல்யூ என்ன, ஓவரால் அதோட ஈக்விட்டி கர்வ் வந்து எந்த மாதிரி இருக்குது, அட் த சேம் வே உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு ட்ரேடராக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே, அவங்களுக்கு நம்ம பாஸ்ட் ட்ரேட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை இன்னும் எப்படி மெருகேற்றலாம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து ஓவர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்ஸ். இப்போ இந்த ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரியலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கடுத்து டேக்ஸ் ரிப்போர்ட். இது மட்டும் தானா அப்படின்னா கிடையாது, இதை தாண்டியுமே நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபைனல் ஒன்று என்னென்னா அக்கௌண்ட் டீடைல். நம்ம இந்த ட்ரேட்ஸ் பண்ணுறது இது எல்லாமே ஓகே தான், பட் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இப்போ நான் அதை வியூ பண்ணணும் ஆர் எடிட் பண்ணணும் ஆர் அப்டேட் பண்ணணும்னா அது எப்படி நம்ம பண்ண முடியும். அட் த சேம் வே நம்மளோட டிமேட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எப்படி பார்க்கணும். அட் த சேம் வே உங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க, லைக் பேன், ஆதார், இதெல்லாமே. ஸோ இது எல்லாமே ஒரு இடத்துல நம்ம எப்படி பார்க்கணும் கரெக்டாக அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இப்போது இந்த 3மே இவ்வளோ கிளியராக, ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக எந்த இடத்துல நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா ஜேர்னல் பை தன். இப்போது இதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போது உங்களோட web.dhan.co லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணதுக்கு அடுத்து நம்ம 3 வழியில் இந்த ஜேர்னல் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ஜேர்னல் பை தன் அப்படின்னு இருக்கும். இது வந்து டைரக்ட் ஆக்சஸ். நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஜேர்னல் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கடுத்த செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா மை ப்ரொஃபைல் ஆன் தன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் ஜேர்னல் பை தன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போதுமே உங்களுக்கு ஜேர்னலுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இதுக்கடுத்து ஃபைனல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா மணி. இதில் ஜேர்னல் பை தன் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போதும் உங்களுக்கு ஜேர்னல் வந்து கிடைக்கும். இப்போது நம்ம ஜேர்னலுக்குள்ளே வந்துட்டோம். ஜேர்னல் இப்படி தான் இருக்கும். இதில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட போர்ட்ஃபோலியோட ஓவரால் சம்மரி என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். லெட்ஸே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அண்ட் அதோட கரண்ட் வேல்யூ என்ன அண்ட் ஓவரால் ப்ராஃபிட்ஸ் என்ன அண்ட் இன்னைக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே லைவ். ஓகே, இதுக்கடுத்து இருக்கிறது வந்து ஈக்விட்டி கர்வ். இந்த ஈக்விட்டி கர்வ் வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 3 months, 6 months, 1 year, 2 year அண்ட் லைஃப் டைம் கூட செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் 6 months அப்படிங்கிறத நான் வச்சுருக்கேன். இதில் ஓவரால் வேல்யூ என்ன அப்படிங்கிறது காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ், இடிஎஃப்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்கள் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே அப்பியர் ஆகும். இதுக்கடுத்து என்ன அப்படின்னா நீங்கள் மவுஸ் மட்டும் இதில் கொஞ்சம் இப்படி ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து தெரியும் ஒவ்வொரு டேஸ்க்குமே. இதுக்கடுத்து இப்போ நான் இன்வெஸ்டட் வேல்யூ அப்படிங்கிறத நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து டேப் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல அலோகேஷனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு வந்து எனக்கு ஸ்டாக்கோடதை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து கிளியராக வந்து எனக்கு தெரியுது என்னென்னா இன்வெஸ்டட் வேல்யூ என்ன, ஸ்டாக்ஸ் எவ்வளோ, இப்போ எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஸ்டாக்ஸ், இடிஎஃப்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நீங்கள் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட கம்ப்ளீட் டேட்டா வந்து இங்கே இருக்கும். இதுவும் உங்களுக்கு லைவ் டேட்டா தான். அதாவது இப்போ நான் இன்வெஸ்ட் எவ்வளோ பண்ணியிருக்கேன், அதோட கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது ஸ்டாக்ஸ், இடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இதுக்கடுத்து இருக்கிறது வந்து ப்ராஃபிட் அண்ட் அதுக்கான பர்சன்டேஜ். இப்போ நம்ம ஒரு ப்ராஃபிட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்கான பர்சன்டேஜ் என்ன, எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். அண்டு ஓவராலாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இது எவ்வளோ பர்சன்டேஜ், ஸ்டாக்ஸ் அண்ட் தென் இடிஎஃப்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போது இதுக்கடுத்து இருக்கிறது வந்து ஹோல்டிங்ஸ். இந்த ஹோல்டிங்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை ஒரு 4 டைப்பில் நீங்கள் வியூ பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஈக்விட்டி, நெக்ஸ்ட் வந்து இடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் அன்லிஸ்டட். ஓகே,
இப்போது equity மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ நான் பண்ணியிருக்கேன். ஓகே, அதோட இப்போ கரண்ட் வேல்யூ என்ன இருக்குது, ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன, இன்றைக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படிங்கிறது இதில் தெரியும். இதுக்கடுத்து நான் என்ன ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கேன், அதோட நேம், குவான்டிட்டி, நான் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து அதை நான் வாங்கியிருக்கேன், அதோட பை வேல்யூ என்ன, இப்போ அதோட லாஸ் ட்ரேடட் ப்ரைஸ் என்ன, அண்டு கரண்ட் வேல்யூ என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் அதுக்கான பர்சன்டேஜ் இருக்கும். இப்போது இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 டைப்ஸில் பண்ணலாம். ஒன்று CSV ஃபார்மேட், இன்னொன்று எக்ஸல் ஃபார்மேட். இப்போ இதுதான் வந்து ஹோல்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவும் உங்களுக்கு லைவ் தான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. இப்போ அதுக்கடுத்து இருக்கிறது பாஸ்ட் ரேட்ஸ். அதாவது இந்த பாஸ்ட் ரேட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்த எவ்ரி சிங்கிள் ட்ரேட் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து கேப்சர் ஆகிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபினான்ஷியல் இயரில் எந்த இயர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அந்த ஃபினான்ஷியல் இயரில் உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு டேட் டு இன்னொரு டேட்குள்ளே வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதை இங்கே வந்து ஈஸியாக வந்து பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு குயிக் ஸ்னாப்ஷாட் இருக்கும். எப்படின்னா ஓவராலாக வந்து நம்ம எவ்வளோ ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம், இதில் equity எவ்வளோ, ஃபியூச்சர்ஸ் எவ்வளோ, ஆப்ஷன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு டர்ன் ஓவர் பேசிஸில் இருக்கும். இதுக்கடுத்து இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து ஆல் அப்படின்னு இருக்கும். அதாவது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்பியர் ஆகும். ஆனால் இப்போ நான் NSE மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் BSE அண்ட் தென் MCX, இதுதான் வந்து பாஸ்ட் ரேட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து விர்ச்சுவல் கான்ட்ராக்ட் நோட். இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ட்ரேட் தனில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கான விர்ச்சுவலான கான்ட்ராக்ட் நோட் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ நான் எஸ் பேங்க் வந்து மார்னிங் வந்து நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ், அதுக்கான டோட்டல் சார்ஜஸ், ப்ரோக்கரேஜஸ், ஸோ எல்லாமே எனக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரேடு க்ளோஸ் பண்ணதுக்கு அடுத்தும் இதில் வந்து டோட்டலாக எவ்வளோ சார்ஜஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து இங்கே ஷோ ஆகும். இது வந்து விர்ச்சுவல் தான், பட் ஆக்சுவல் கான்ட்ராக்ட் நோட் வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வரும். நீங்கள் அதையும் வந்து வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயங்கள் தான். இப்போ நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன மாதிரி செகண்ட் வந்து ரிப்போர்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் இதை வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹோல்டிங் சம்மரி. இதில் நீங்கள் பர்டிகுலராக ஒரு டேட்டுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே எப்படின்னா ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் ஒரு டேட் டு இன்னொரு டேட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். பட் ஆனால் இங்கே ஹோல்டிங் சம்மரிக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு டேட் கூட நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டேட்டில் நீங்கள் என்னென்ன ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். அட் த சேம் வே இதையும் நீங்கள் 2 டைப்பில் டவுன்லோட் பண்ணலாம். ஒன்று CSV, இன்னொன்று வந்து எக்ஸல் ஃபார்மேட். இதுக்கடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே நம்ம செக் பண்ணுறது. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறதுக்குள்ள ரியலைஸ்ட் அண்ட் அன்ரியலைஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எடுத்துக்கலாம், ஸ்கிரிப்டை. அதாவது நிப்பான் நிஃப்டி 50 ETF, அதாவது நிஃப்டி பீஸ். இதில் நான் பை குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 49, ஓகே. செல் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 5. அப்போது இதில் வந்துட்டு ஓவராலாக ரியலைஸ் பண்ண ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 27 rupees. அதுக்கான பர்சன்டேஜ் இருக்கும். அட் த சேம் வே அன்ரியலைஸ்ட் ஆல்ரெடி நான் இன்னும் செல் பண்ணாமல் வச்சுருக்கிறதுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இதுதான் முக்கியமான விஷயம். இதுலேயுமே நீங்கள் எந்த ஃபைனான்ஷியல் இயர் உங்களுக்கு வேணுமோ ஸோ அதை இந்த இடத்துல வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட் த சேம் வே டேட்ஸும் நீங்கள் இந்த இடத்துல மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து குயிக் ஸ்னாப்ஷாட். ஸோ இதில் வந்து 2 P&L இருக்குது. ஒன்று வந்து கிராஸ் P&L, இன்னொன்று வந்து நெட் P&L. இப்போ கிராஸ் P&L அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டோட்டல் சார்ஜஸும் ப்ரோக்கரேஜும் மைனஸ் பண்ணாத ஒரு அமௌண்ட் தான் வந்துட்டு இந்த கிராஸ் P&L ஷோ ஆகும். ஆனால் நெட் P&L அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இந்த கிராஸ் P&L இருந்து இந்த டோட்டல் சார்ஜஸும் ப்ரோக்கரேஜஸும் மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நெட் P&L காட்டும். இதுக்கடுத்து நம்ம இது வந்து ஷோயிங் ஃபார் ஆல் அப்படின்னு வச்சுருக்கோம். பட் உங்களுக்கு ஈக்விட்டி மட்டும் வேணும்னா நீங்கள் ஈக்விட்டி மட்டுமே நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் F&O கமாடிட்டிஸ் அண்ட் கரன்சியும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி இண்டிவிஜுவலாக கூட நீங்கள் பார்க்கலாம். எகெயின் நீங்கள் இதையுமே வந்துட்டு 3 டைப்பில் நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஒன்று வந்து எக்ஸல் ஃபார்மேட், இன்னொன்று வந்து CSV அண்ட் மெயிலும் நீங்கள் சென்ட் பண்ண இப்படி வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலும் வந்து வந்துடும். இதுக்கு அடுத்து இருக்கிறது ரியலைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்.
இப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது அந்த பொசிஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது மட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். கிராஸ் P&L நெட் P&L த சேம் கான்செப்ட் தான். எகெயின் வந்து நீங்கள் உங்களோட ஃபைனான்ஷியல் இயரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு எந்த டேட்ஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இதையும் வந்து நீங்கள் 3 ஃபார்மேட்டில் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணலாம். இதுக்கடுத்து இருக்கிறது வந்து டேக்ஸ் ரிப்போர்ட். இந்த டேக்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் சூஸ் பண்ணிவிட்டு டேட்ஸும் நீங்கள் டிஃபால்ட்டாக வரும். பட் இன்பிட்வீனில் உங்களுக்கு ஏதாவது டேட்ஸ் வேணுனாலுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் நம்ம இந்த கிராஸ் P&L நெட் P&L எல்லாமே சேம் கான்செப்ட் தான். இந்த இடத்துல மட்டும் ஓப்பன் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறக்கும் நீங்கள் ஆல்ரெடி என்னென்ன ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் எதெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக செல் ஆஃப் பண்ணிட்டு ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருக்கீங்களோ அதுவும் காட்டும். அட் த சேம் வே ஓப்பன் ஹோல்டிங்ஸில் எது இருக்கோ அதுவும் வந்து உங்களுக்கு காட்டும். இது எகெயின் வந்து நம்ம ஆல் அப்படிங்கிறதுல தான் வச்சுருக்கோம். ஈக்விட்டி மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஈக்விட்டி பார்க்கலாம். அண்ட் வந்து F&O, கமோடிட்டிஸ் அண்ட் கரன்சிஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியும். இதையும் வந்து நீங்கள் இமெயிலுக்கும் சென்ட் பண்ண வைக்கலாம். அட் த சேம் வே எக்ஸல் ஃபார்மேட்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து முக்கியமானது தான் லெட்ஜர் சம்மரி. இப்போ இந்த லெட்ஜர் சம்மரி அப்படிங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் தன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் பேயின் பண்ணுறீங்க, ப்ளஸ் என்ன ட்ரேட்ஸ் பண்ணுறீங்க, MTF ரிலேட்டடான அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு லெட்ஜர்ஸில் கிளியராக உங்களுக்கு நோட் ஆகிருக்கும். அட் த சேம் வே இந்த இடத்துலையுமே நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அட் த சேம் வே ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். இப்போ பர்டிகுலராக நான் ஒரு இதை வந்து டிரான்சாக்ஷனை எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு வந்து இந்த வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இருக்கும். அதாவது ஒரு டிரான்சாக்ஷனுமே இதில் ரெக்கார்ட் ஆகிட்டே தான் வரும். ஸோ தட் நீங்கள் இது என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களோட ஃபண்ட்ஸ் எங்கே மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ட்ரேட் பண்ணியிருக்கீங்களா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, வித்ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா, இல்லை டெபாசிட் பண்ணியிருக்கீங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே சீம்லெஸ்ஸாக நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதையும் நீங்கள் 3 ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணலாம். இதுக்கடுத்து இருக்கிறது கான்ட்ராக்ட் நோட். கான்ட்ராக்ட் நோட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைமே ட்ரேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அடுத்து நமக்கு கம்ப்ளீட்டாக நம்ம என்ன ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன டேட்டில் பண்ணியிருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டிஸ், இந்த எக்ஸ்சேஞ்ச், ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் வச்சு உங்களுக்கு டிஜிட்டலாக சைன் பண்ணி ஒரு PDF மாதிரி வந்து எப்பயுமே நமக்கு மெயிலில் வரும். அந்த மெயிலில் வர்றதையுமே நீங்கள் இந்த இடத்துலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். பர்டிகுலராக என்ன டேட் வேணுமோ அந்த டேட்டை நீங்கள் பிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணலான்னா டவுன்லோட் கான்ட்ராக்ட் நோட் அப்படிங்கிற நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சிஸ்டம்லேயே டவுன்லோட் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் இமெயில் மீ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலில் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறது ஃபண்ட்ஸ் சம்மரி. இப்போ இந்த ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஃபினான்ஷியல் இயர் டேட்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓவராலாக ஃபண்ட்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளோ நம்ம வித்ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுனாலுமே நீங்கள் இந்த இடத்துல வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். எந்த அக்கௌண்ட்ஸ்லேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும். இதுக்கு அடுத்து இருக்கிறது குளோபல் டிரான்சாக்ஷன். இந்த இடத்துல கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் உங்கள் தன் அக்கௌண்ட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அட் த சேம் வே இதுக்கடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் பே அவுட்ஸ். டிவிடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கு, ஒரு ஸ்டாக்குமே டிஃப்ரெண்ட் டிவிடெண்ட்ஸ் வரும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து ட்ராக் பண்ண முடியும். இதுக்கடுத்து இருக்கிறது வந்து டிபி டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிபி ரிலேட்டடான சார்ஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். அட் த சேம் வே ஒவ்வொன்றுக்கும் கிளியரான உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் வே இந்த லெட்ஜர் சம்மரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் கால் அண்ட் ட்ரேட் அந்த ஆப்ஷனை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் தென் வந்துட்டு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப்கான சார்ஜஸ் இது எல்லாமே உங்களுக்கு லெட்ஜரில் இருக்கும். இந்த லெட்ஜரில் வந்து கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் டிரான்சாக்ஷன் வந்து கவர் ஆகும். ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒருவேளை ஓப்பன் பொசிஷன்ஸில் ஏதாவது இருக்குன்னா மட்டும் இதில் ஷோ ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்பியர் ஆகும். அதாவது கிரெடிட்டா டெபிட்டா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்டு ரிப்போர்ட்ஸ் இது வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து இருக்கிறது MF ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட். MF அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, இப்போ இதுலேயும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கான ஹோல்டிங் சம்மரி வந்து இந்த இடத்துல இருக்கும். எனிவே நம்ம ஹோல்டிங்ஸ் டாப்லையும் பார்த்துருக்கோம். பட் இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கான செப்பரேட்டான
ஒரு பேஜ். இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன ஸ்கிரிப்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன ஃபார்மேட், எஸ்ஓஏவா டிமேட்டா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிமேட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இதுக்கு அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருக்கீங்க, லாஸ் புக் பண்ணியிருக்கீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இஎல்எஸ்எஸ் ரிப்போர்ட், அதாவது ஈக்விட்டி லிங்க்ட் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இதுக்கு அடுத்து இருக்கிறது ஆர்டர் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணியிருக்க ஆர்டர்ஸ் அண்ட் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஒன்ஸ் அகைன் என்ன அப்படின்னா இதையும் வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் பேஸ் பண்ணியும் சரி, டைம்லைன் பேஸ் பண்ணியும் சரி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அட் த சேம் வே நீங்கள் 3 ஃபார்மேட்ஸ் இமெயிலையும் நீங்கள் இதை வந்து கெட் பண்ணிக்கலாம். அட் த சேம் வே சிஎஸ்வி அண்ட் எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்குமே நம்ம உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நம்ம ஓவர்வியூ அண்டு ரிப்போர்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அட் த சேம் வே நம்ம ஃபைனலாக ஒன்று பார்க்க வேண்டியது தான் அக்கௌண்ட் டீட்டெயில். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொஃபைல் டீட்டெயில், அதாவது பர்சனல் ப்ரொஃபைல், நம்மளோட நேம், ஜெண்டர், மொபைல் நம்பர், இது எல்லாமே. இதில் நீங்கள் ஒரு வேலை அப்டேட் பண்ணணும், அதாவது மொபைல் நம்பர், இமெயில், பாஸ்வேர்ட், பின் இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா இங்கே இருந்தே டேரெக்டாக இந்த பென்சிலில் கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்டேட் பண்ணலாம். அட் த சேம் வே உங்களோட டிமேட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, சிடிஎஸ்எல் அண்ட் உங்களோட டிமேட் ஐடி, பேன் நம்பர், ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் உங்களோட கேஒய்சி ஸ்டேட்டஸ் வந்து கேஆர்ஏல வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா இங்கே செக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலிடேட்டும் ஆயிடும். இதுக்கு அடுத்து மை டாக்குமெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பேன் அண்ட் பேங்க் ப்ரூஃப் அண்ட் ஃபோட்டோகிராஃப், ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் திங் உங்களுக்கு இங்கே இருக்கும். அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம்லேருந்து கிளைண்ட் மாஸ்டர் காப்பி வரைக்குமே இருக்கும். இப்போது இதில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ, இப்போ ஒரு சிலருக்கு வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் அந்த கம்ப்ளீட் ஃபார்மே தேவைப்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக வயா இமெயில் அப்படிங்கிறத ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஃபார்ம் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு இமெயில் வந்து ரிசீவ் ஆயிரும். அதில் அந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த ஜேர்னலில் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவர்வியூ அண்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஃபைனலாக வந்து நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே எப்படி சீம்லெஸ்ஸாக ஒவ்வொன்றும் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் முக்கியமாக எல்லாருக்குமே தேவைப்படுறது என்ன அப்படின்னா டேக்ஸ் ரிப்போர்ட் தான் வந்து நம்ம ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ அதுவுமே நீங்கள் சீம்லெஸ்ஸாக எங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா இந்த டேக்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த கம்ப்ளீட் திங் அபவுட் ஜேர்னல். இப்போ இந்த ஜேர்னல் ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதை டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான தெளிவான விளக்கத்தை வந்து நாங்கள் தர்றோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.